viewers, welcome to Property Live. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா DAC Developers டெவலப் பண்ணிருக்க வில்வா ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம். மிஸ்டர் சதீஷ் கூட இருக்கோம். சொல்லுங்க சதீஷ். இது நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா மாடம்பாக்கம் லொகேஷன் இருக்கு. மாடல் ஹவுஸ் வந்து 3 BHK மாடல் வில்லாவா பண்ணிருக்கோம். நம்ம நிக்கிற ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ். ஓகே. 2 கார் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும் சைஸ். ஆமா. நல்ல ஸ்பேஷியஸான ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டனிங் ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். உங்களுக்கு ரைட் சைடுல வந்து அந்த செட் பேக் ஏரியா இருக்கும். பேக் சைடுலயும் அந்த செட் பேக் ஏரியா இருக்கும். சோ 3 சைடு செட் பேக் ஏரியா இருக்கும். மாடல் வில்லா. உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா மாடல் ஹவுஸ்ல லிவிங் கம் டைனிங் இருக்கும் ஸ்பேஸ். நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே. பிளஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க டபுள் லைட் சீலிங் வந்து எலிவேட் பண்ணிருக்கோம். ஓகே. இது நல்ல எலிவேஷன் வியூ இருக்கும் உங்களுக்கு. சோ உங்களுக்கு ஸ்டே பண்றீங்க, லிவிங்ல உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த சில்னஸ் இருக்கும். அதுக்காக தான் பண்ணிருக்கோம். ஓகே. கிராண்ட் லுக் இருக்கும் உங்களுக்கு மேஜரா. அந்த ரீசன்காக பண்ணிருக்கோம். நீங்க இதோட லிவிங் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 22 க்கு 30 ஃபீட் வரும். ஓகே. நல்ல ஸ்பேஷியஸான ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். ஓகே சார். நீங்க அப்படியே லெஃப்ட் சைடுல கிச்சன் பண்ணிருக்கோம். ஓகே சார். கிச்சன் நல்ல இன்னும் பெரிய சைஸ்ல இருக்கும் உங்களுக்கு. கிச்சனோட சைஸே பாத்தீங்க அப்படின்னா 12 க்கு 8 ஃபீட் நம்ம பண்ணிருக்கோம். நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன். நல்ல வென்டிலேஷன்ஸ் இருக்கும். நல்ல பெரிய விண்டோஸ் கொடுத்து நம்ம பண்ணிருக்கோம். இதுல நம்ம கிரானைட் டாப், டபுள் பவுல், வாஷ் ஸ்டேஷன், ஃபுல் அவுட் டேப் கொடுத்திருக்கோம். இது இல்லாம 2 ஃபீட்டுக்கு டைல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க மாடுலர் கிச்சன்லாம் நல்லா பண்றீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். ஸோ வெளியில வந்தீங்க அப்படின்னா இந்த டைனிங்க்கு ஒரு வாஷ் ஸ்டேஷன் இந்த லெஃப்ட் கார்னர்ல இருக்கு. ஓகே. வாஷ் ஸ்டேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜாக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ப்ராப்பர் ஈஸ்ட் ஃபேசிங் டைரக்ஷன் பார்க்குற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். ஏன்னா வீட்டோட டோரே பாத்தீங்கன்னா மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கும். ஓகே. ஸோ அதனால ஈஸ்ட் ஃபேசிங் டைரக்ஷனா கொடுத்துருக்கோம். ஓகே சார். ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூமோட சைஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 க்கு 10.6 ஃபீட் இருக்கு. இது நம்ம வந்து பியூட்டிஃபுல்லா கிட்ஸ் பெட்ரூமா மாடிஃபை பண்ணிருக்கோம். ஓகே. சோ அதுதான் இந்த ஸ்பெஷலோட பெட்ரூம். சோ கிட்ஸ்க்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க நம்ம பண்ணிருக்க இன்டீரியர் செட்டப்ல பாத்தீங்கன்னா. இங்க வந்து உங்களுக்கு வார்ட்ரோபோட ஸ்பேஸ் இருக்கும். ஸ்லைடிங் டோர் மாதிரி இருக்கும். ஓ சூப்பர். இந்த பெட்ரூம்க்கு அட்டாச்ட் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இந்த டாய்லெட்டோட சைஸே உங்களுக்கு 11 ஃபீட் வரும். நல்ல பெரிய சைஸா பண்ணிருக்கோம். ஓகே. நம்ம யூஸ் பண்ற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கோலரோட பிராண்ட் தான் யூஸ் பண்றோம். டாய்லெட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. அதே மாதிரி உங்களுக்கு சீலிங் ஹைட் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா நல்லா இருக்கு. சோ இந்த உங்களுக்கு டாய்லெட் ஸ்பேஸ் வந்து இவ்வளவு ஸ்பேஸ் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஆமா. யூசுவலா 8 ஃபீட் கொடுப்பாங்க. நம்ம 11 ஃபீட் கொடுக்குறோம். வெட் ஏரியா, ட்ரை ஏரியா ஃபில் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. நீங்க டாய்லெட்ல இருந்து வெளியில வந்த உடனே உங்களுக்கு பேக் சைடுல ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம். இந்த ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3.5 ஃபீட் கேப். ஓ சூப்பர். நீங்க ஒரு பின்னாடி ஒரு செட் பேக் ஏரியா மாதிரி இருக்கும். ஓகே. இன்கேஸ் ஒரு ஃப்ளவர் பாஸ்லாம் வச்சு நீங்க கார்டனிங் பண்றதா பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்பேஸ் வரும். அதே மாதிரி ப்ராப்பர் காம்பவுண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல பிரைவசி இருக்கும். 6 ஃபீட் வால் வரும். ஓகே சார். வில்வா ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸோ நம்மளுடைய வில்வா ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர் டு தேனபுரீஸ்வரர் டெம்பிளுக்கு நியர்பை இருக்கு. இதுதான் மேஜர் லேண்ட்மார்க் லொகேஷன். ஓகே. ஏன்னா உங்களுக்கு தேனபுரீஸ்வரர் டெம்பிள்ஸ் வந்து ஒரு 1000 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள். ஸோ நல்ல வைப்ரேஷன் இருக்குன்றது தான் நேமே நம்ம DAC வில்வான்னு வச்சிருக்கோம். ஓகே சார். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டியில 25 வில்லாஸ் இருக்கு. எல்லாமே இண்டிபெண்டன்ட் வில்லாவா பண்ணிருக்கோம். இண்டிபெண்டன்ட் வில்லாஸ். ஓகே. இது வந்து கண்டெம்பரரி பங்களா கான்செப்ட்ல பண்ணிருக்கோம். அது என்னன்னு கேட்பாங்க, கண்டெம்பரரி பங்களா இருந்ததுன்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷனல் மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ட்ரெடிஷனல் மெத்தட் இந்த சென்ஸ் உங்களுக்கு ரெட் பிரிக்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மட்டும் தான் பண்ணுவோம். உங்களுக்கு ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் போட்டு ரூமோட சைஸஸ் எல்லாம் நல்லா ஸ்பேஷியஸா பண்ணிருப்போம். கிச்சன் சைஸ் நல்லா ஸ்பேஷியஸா இருக்கும். இதுதான் இந்த கான்செப்ட்ல பண்ணிருக்கோம். ஸோ 3 சைஸ் செட் பேக் விட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கோம். இதுல 3 BHK 4 BHK பண்ணிருக்கோம். ஸோ 4 BHK உங்களுக்கு 2 வீடு தான் வரும். ரிமைனிங் எல்லாமே 3 BHK தான் பண்ணிருக்கோம். ஓகே சார். சோ ஒவ்வொரு வில்லாமே ஒவ்வொரு சைஸஸ்ல பண்ணிருக்கோம். சோ நீங்க எந்த சைஸ்ல வில்லா கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சோ ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1090 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அவைலபிளா இருக்கு. ஓகே சார். 1090 ல இருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் லேண்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஓகே சார். பில்ட் அப் ஏரியா 1500 ல இருந்து 2500 வரைக்கும் பண்ணிருக்கோம். ஓகே சார். சோ எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்கும் உங்களுக்கு வீடு அவைலபிளா இருக்கும். ஓகே சார். இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பர் இண்டிபெண்டன்ட் வில்லான்றதுனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு திங்ஸ் ஆட் ஆகுது.
ஓகே அதான் பியூட்டிஃபுல் திங்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல. ஓகே பிளஸ் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீட்டோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்களோட இண்டிபெண்டன்ட் ஓனர்ஸ் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓ நைஸ். அது இல்லாம ஒவ்வொரு வில்லாக்கும் பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டா உங்களுக்கு போர்வெல் போட்டு கொடுத்துருவோம், சம்ப் இருக்கும், செப்டிக் டேங்க் கொடுத்துருக்கோம், ஓவர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகே இன்வெர்டர் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் உள்ளவே. ஸோ அதனால நீங்க எந்த நெசசிட்டிக்காகவும் வெளியில போகணும் அவசியம் கிடையாது. ஓகே நம்ம உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ப்ராப்பர் ஃபினிஷ்டு வில்லாவா தான் பண்ணி கொடுப்போம். ஓகே சார். இன்டீரியர் மட்டும் நீங்க செப்பரேட்டா பண்ற மாதிரி இருக்கும். நைஸ். பங்களாவுக்கான எல்லா இதுவும் கொடுத்துருக்கீங்க. நீங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரிட்டையர்ட் பீப்புள் வந்து ஸ்டே பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு காமன் கம்போஸ்டா இருக்கும். ஓகே இந்த அந்த மாதிரி வில்லாவை தான் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே இந்த ப்ராஜெக்ட் எப்படி சார் யூடிஎஸ் கான்செப்டா? யூடிஎஸ் கான்செப்டே கிடையாது, 100% லேண்ட் ஓனர்ஷிப். ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட் திங்ஸ் ஆக்சுவலா. ஓகே நீங்க 100% லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லா இங்க நீங்க சென்னையில கிடைக்கிறதே கஷ்டமான விஷயம். ஆமா கண்டிப்பா. டாக்ல மட்டும் தான் ப்ரொவைட் பண்றோம். ஓகே சார். ஸோ டாக்லயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% லேண்ட் ஓனர்ஷிப் கொடுக்கறதுனால நீங்க ஃபியூச்சர்ல இன்னும் ஃப்ளோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், எலிவேட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாசிபிலிட்டியோட தான் பண்றோம். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனே பாத்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன் தான் பண்றோம். ஓகே சார். மேக்ஸிமம் அதை பண்ண மாட்டாங்க, நம்ம பைல் ஃபவுண்டேஷன் பண்றோம், ரெட் பிரிக்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். ஓகே அந்த ட்ரெடிஷனல் மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்றோம். உங்க ப்ராஜெக்ட்டோட கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க சார். உங்களுக்கு நம்ம இந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னா மாடம்பாக்கம் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. நீங்க ரைட் சைட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா மேடாவும் கனெக்ட் ஆகும். ஓகே அதாவது நீங்க சந்தோஷ்புரம் வழியாவும் மேடாவும் கனெக்ட் பண்ணலாம், வேங்கி வாசல் வழியாவும் கனெக்ட் பண்ணலாம். 2 ஆக்சஸ் இருக்கு. லெஃப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் உங்களுக்கு ஈஸ்ட் தாம்பரம் கனெக்ட் ஆகும். ராஜகில் பாக்கம் வழியா கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க பாரத் யூனிவர்சிட்டி வழியா போயிட்டு கூட நீங்க ஈஸ்ட் தாம்பரம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் பாயிண்ட் தான் நம்ம இருக்கோம் உங்களுக்கு. இது நியர் டு மேடவாக்கம் லொகேஷன். ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஸோ நீங்க மேல வரும்போதே உங்களுக்கு ரைட் சைட்ல இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். இது என்னவா பண்ணிருக்கோம்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் ஏரியாவா பண்ணிருக்கோம். ஓகே. நீங்க வந்து இந்த ஸ்பேஸை நீங்க ஒரு ரூமாவா கன்வெர்ட் பண்றாங்க பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆஃபீஸ் செட்டப், ஒரு ஸ்டடி ரூம் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்றதா பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம பாசிபிலிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பர் சார். ஸோ அது இல்லாம உங்களுக்கு நீங்க வர ஸ்டார்ஸ்கேஸ் எல்லாமே உங்களுக்கு மார்பிள்ஸ் தான் போட்டிருக்கோம். ஓகே சார். மேக்ஸிமம் மார்பிள்ஸ் போட மாட்டாங்க, நம்ம மார்பிள்ஸ் போட்டு காட்டியிருக்கோம். ஸோ அந்த ஐஎன் ஸ்பெசிஃபிகேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பண்ணிருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஹேண்ட்ரில்ஸ் எல்லாமே கிளாஸ் ஃபினிஷ் போட தான் பண்ணிருக்கோம். ஓகே. இந்த கிளாஸ் ஃபினிஷ் டப் அண்ட் கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த எலிவேஷன் நல்லா இருக்கும். நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறது நார்மல் அந்த ஹேண்ட்ரில்ஸ்லாம் போடாமல் நல்லா இருக்கும். இதை வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமாக பண்ணிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக பண்ணிருக்கோம். இதோட சைஸே 20 by 10 feet வரும். ஓகே சார். நம்ம இந்த டைல்ஸ் எல்லாம் உடன் ஃபினிஷிங் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி கிளைமேட் கண்டிஷனுக்கும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பெட்ரூம் மட்டும் இது பண்ணிருக்கோம். இது வந்து அட்டாச்ட் டாய்லெட். அட்டாச்ட் டாய்லெட் வந்து உங்களுக்கு கீழே பார்த்து அதே சைஸ் தான் பண்ணிருக்கோம், 11 by 5 feet. பட் இதுல என்ன ஸ்பெஷல் திங்ஸ் பாத்தீங்கன்னா 3 ஷவர் கொடுத்துரும். ஓகே. அதாவது ரெய்னி ஷவர், ஹேண்ட் ஷவர், பாடி ஷவர். சூப்பர். ஸோ 3 ஷவர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 ஷவர் நீங்க குளிக்கிறப்ப யூஸ் பண்ணும்போது நல்ல ஃபீல் இருக்கும். மார்னிங் எழுச்சி குளிக்கிறப்ப நல்ல ஃபீல் இருக்கும். அதே மாதிரி எல்லா ஷவரும் ஒரே ப்ரெஷர்ல வரும். ஓகே. அது நல்லா இருக்கும். ஸோ இங்க வந்து வென்டிலேஷன்ஸ்க்கு நல்ல பெரிய விண்டோ தான் இருக்கும். ஓகே. இந்த விண்டோஸ் எல்லாமே இந்த கிரில்லோட ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே. இந்த கிளாஸ் எல்லாமே யூபிவிசி கிளாஸ். ஸோ செயின் கோமியோட பிராண்ட் தான் யூஸ் பண்றோம். ஸ்லைடிங் டோரா தான் பண்ணுறோம். வியூவே நல்லா உங்களுக்கு ஃபார்மிங் லேண்ட்ன்றதால நல்ல வியூ இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் ஒரு லிவிங் ஸ்பேஸாக கொடுத்துருக்கோம். ஓகே. நீங்க அடிஷனல் ஒரு டிவி பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்றதா பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு ரிலாக்ஸேஷன் நீங்க உட்கார்ந்து நீங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றது அந்த மாதிரி ஸ்பேஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். நல்ல ஸ்பேஸஸாக இருக்கும். இது தேர்ட் பெட்ரூம். கம்பேரிட்டிவ்லி அந்த பெட்ரூம் கூட இது ரொம்ப பெருசா இருக்கும். என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ்ல இருந்தா பெருசு. பட் பேஸ்ட் ஆன் தி வாஸ்து அங்க கொடுத்துருக்கோம். ஃபோக்கஸ் மாஸ்டர் இருக்கும். ஓகே ஓகே. சோ இதோட சைஸ் 17 to 13 feet இருக்கும். நல்ல வித் அதிகமா. ஓகே ஓகே. சோ இந்த பெட்ரூம்ல அடிஷனல் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த ஸ்பேஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கர்டன் மாதிரி போட்டு நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. அட்டாச்ட் டாய்லெட். ஓகே. இந்த டாய்லெட்மே சிமிலர் சைஸ் தான் கொடுத்துருக்கோம். ஓகே. 10 by 4.6 feet வரும். ஓகே. சேம் அதே மாதிரி தான். வெட் ஏரியா ட்ரை ஏரியா ஸ்ப்ளிட் பண்றோம். ஓகே. ஸோ இந்த பெட்ரூம்க்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். பால்கனி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் சைட் ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுப்பாங்க.
பால்கனி நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு ஈவினிங் டைம் நீங்கள் காஃபியோட வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்கோம். ஸோ எலிவேஷன் நல்லா இருக்கும். அவுட் சைட் எலிவேஷன். டெரஸ் ஓகே. டெரஸ் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ டெரஸ் வந்து மேலே ஒவ்வொரு டேங்க் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே. 2 ஒவ்வொரு டேங்க் நல்ல 2000 லிட்டர் கெப்பாசிட்டி. ஓகே. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். இந்த ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கார்டனிங் பண்றதுக்காக ப்ரொவைட். ஓகே ஓகே. ஸோ நீங்க ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து டெரஸ் கார்டனிங் லைக் பண்றாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். நீங்க கார்டனிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் சைடு எலிவேஷன்ல இருந்து பாக்குறப்ப நல்ல வியூ இருக்கும். அந்த ஒரு ரீசன். இந்த ப்ராஜெக்ட்ல பிரைசிங் பத்தி சொல்லுங்க சார். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 1,65 lakh பட்ஜெட்ல இருந்து 2.5 crore பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு வில்லாஸ் இப்போ கரண்டா அவைலபிள் இருக்கு. ஓகே சார். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் சார். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ எல்லா வில்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல் ஸ்விங்ல தான் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் சீக்கிரம் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் டெட்லைன்னா 8 to 9 monthsல ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஓகே சார். நியர்பை மேடவாக்கம் லொகேஷன்ல இண்டிபெண்டன்ட் வில்லாஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம டாக் வில்வால ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் இருக்கு. இன்னும் 7 வீடு மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த 7 வீடுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் 1,65 lakhல இருந்து ஸ்டார்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க சைட்டுக்கு வாங்க, நம்ம புக் பண்றதுக்கான அசிஸ்டன்ஸ் நம்ம பண்ணுவோம். தேங்க்யூ.